I'm sure the Justice Minister is also here. He's a very senior and recognized, accepted lawyer, Mr. Sumandiran, and I know your president also seeks his legal advice before he became president. I don't know if he still does that, but on his Facebook he has mentioned very specifically about this gazette. He's mentioned it in Tamil, so let me read it out. இந்த காணி அரசாங்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்கிற விடயம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்களும் கடந்த காலத்திலே அவருடைய சட்ட ஆலோசனை கேட்டவர், எனக்கும் அது தெரியும், ஜனாதிபதியாக வர முன்பு. அந்த வகையிலே அவர் இந்த விடயத்தை கவனமாக கரிசனையில் எடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்றேன். ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலை பதிவிட்டிருக்கிறார். நான் வாசிக்கின்றேன். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரிவு 4 கீழ் 28/3/2025 வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் தொடர் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக 18/5/2025 திகதியிட்ட கடிதம் மூலமாக காணி அமைச்சு அறிவித்துள்ளது. ஆனால் தமது உரித்து சம்பந்தமாக எவரும் உரிமை கோரால் விட்டால் அந்த காணி அரச காணி என்ற கட்டாயம் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இச்சட்டத்தின் பிரிவு 5(1) கூறுகின்றது. ஆகையால் குறித்த வர்த்தமானி மீள கைவாங்கப்பட்டால் மட்டுமே இந்த விடயம் தீர்க்கப்படலாம். அதாவது இன்றைக்கு காலையிலே அமைச்சர் பிரதமர் எல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அபகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டிருக்கிறோம், அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வர்த்தமானி மீளப்பெறும் வரைக்கும் அந்த வர்த்தமானி அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகின்றது. அப்ப இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெறாமல் விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய போறீங்கன்றது உறுதியான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடி வாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற காலத்துக்குள்ளே இந்த தங்களுக்கான காணி சொல்ல முடியாமல் போனால் அந்த காணி அரசு உடைமையாகும். அப்ப இதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன்.